அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டெக் நியூஸ் நம்பர் 21ல லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். எப்போவும் மாதிரி இன்றைக்கும் நம்ம சேனலில் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. தவறாமல் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிற டெக் அப்டேட் வாட்ஸ்அப்போட லேட்டஸ்ட் அப்டேட். பொதுவாக நம்ம வாட்ஸ்அப் இது வரைக்கும் ஒரு ஃபோனில் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு நம்ம வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை மாற்றும் போது ஓடிபி போட்டதுக்கப்புறம் ஏற்கனவே இருந்த ஃபோனில் டீஆக்டிவேட் ஆகிடும். இது ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, ஐஓஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, இப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் மல்டிபிள் டிவைஸில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் 2 ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா 2 ஃபோன்லையுமே ஒரே நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கூடிய விரைவில் வாட்ஸ்அப்பில் வரப்போகுது, both Android and iOS users-க்கு. அடுத்த அப்டேட் Chandrayaan-2 பற்றி. Chandrayaan-2 இந்தியாவிலேருந்து ஜூலை 22 வெற்றிகரமாக லான்ச் ஆச்சு. இதோட முதல் ஆர்பிட், அதாவது பூமியை சுற்றி வரதில் முதல் ஆர்பிட் வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இன்னைக்கு ஜூலை 26 இதோட செகண்ட் ஆர்பிட் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு வெற்றிகரமாக. அடுத்ததாக ஜூலை 29 வெற்றிகரமாக தேர்ட் ஆர்பிட்டையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இது 3 நோக்கி போகும். ஸோ எல்லா ஸ்டெப்ஸையும் வெற்றிகரமாக சந்திராயன் கடந்து 3ல் செப்டம்பர் 7 லேண்ட் ஆகி நம்ம எல்லா இந்தியன்ஸையும் ப்ரௌடாக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் ஷிப்மெண்ட்டோட Q2 ரிப்போர்ட் வந்துருச்சு. அதாவது 3 மாதம் ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் எவ்வளோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஷிப் ஆயிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எப்போவும் மாதிரி ஷாமி 28% இருக்காங்க. போன வருஷமும் அவங்க 28% இருந்தாங்க, இந்த வருஷமும் அவங்க 28% இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் சாம்சங் இருக்காங்க. ஆனால் போன வருஷத்தை விட அவங்களோட பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. அதாவது போன வருஷம் 29% இருந்தாங்க, இந்த வருஷம் 25%. தேர்ட் பிளேஸில் விவோ இருக்காங்க. விவோவும் 12%லேருந்து 11% ஆயிருக்கு. ஃபோர்த் பிளேஸில் ரியல்மி இருக்காங்க. ஆனால் 1%லேருந்து அவங்க 9% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2018ல் 1% இருந்திருக்கு. இந்த வருஷம் 9% பண்ணி வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவங்க சொன்ன மாதிரியே லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுடைய ஷிப்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் தான் எப்போவுமே முதல் இடத்துல இருந்தது. ஆனால் இந்த வருஷம் சாம்சங்கை பின்னுக்கு தள்ளி OnePlus ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துருச்சு. ஆமாம், OnePlus 7ஓட சக்ஸஸ் OnePlus-ஐ ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ 2019 ஏப்ரல் டு ஜூன் Q2 ரிப்போர்ட்டில் எப்போவும் மாதிரி ஷாமி தான் முதல் இடத்துல இருக்குது. அடுத்ததாக விவோ தரப்புலேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் டிசி சர்டிஃபிகேஷனுக்கு போயிருக்கு. அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் 800 சீரீஸில் தான் அந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாயிருக்கு. அதனால இது விவோ நெக்ஸோட சக்சஸர் வெர்ஷனாக விவோ நெக்ஸ் 2 லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வருது. ஸோ விவோ தரப்புலேருந்து 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக விவோ தரப்புலேருந்து ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க, Vivo Y90. இதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 6.22 இன்ச் மீடியாடெக் ஹீலியோ A22ல் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இது சிங்கிள் ரியர் கேமரா 8 மெகா பிக்சல் 4030 mAh இது இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ட்ரி லெவலில் இருக்க ரியல்மி C2 மற்றும் ரெட்மி 7 கம்பீட் பண்ணுற அளவுக்கு விவோ 6990க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ரெட்மி K20 ரொம்பவே எதிர்பார்ப்புகளோட லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இதோட விலை லான்ச் அப்போ ரொம்பவே அதிகமாக இருந்தது அப்படின்னு ரெட்மி ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாக ரேஸ் பண்ணாங்க. ஒரு பெட்டிஷனும் சைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த பெட்டிஷன் அடிப்படையில் இதோட ப்ரைஸ் இப்போ ட்ராப் ஆயிருக்கு. இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் ட்ராப் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லல, ஆனால் கிட்டத்தட்ட 1500 ரூபாய் கிட்ட இது ப்ரைஸ் ட்ராப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. ஸோ ரெட்மி K20 உங்களுக்கு 20,000 கிட்ட இனிமேல் நீங்கள் வாங்கலாம். ஆனால் இது ஆகஸ்ட் 15லேருந்து லிமிட்டட் டைமுக்கு தான், அதுக்கப்புறம் பழைய விலைக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட்மி ஃபேன்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக இது ஒரு ஹாப்பி நியூஸ். ரெட்மி K20 மற்றும் K20 ப்ரோவோட ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. அடுத்ததாக ரெட்மி K20 ப்ரோவோட லேட்டஸ்ட் MIUI அப்டேட் வந்துருச்சு. 10.3.3.0 அப்டேட். இதோட ஃபைல் சைஸ் அப்படின்னு பார்த்தா 475 MB. இந்த அப்டேட்க்கு அப்புறம் கேமரா பர்ஃபார்மன்ஸ், குறிப்பாக 48 மெகா பிக்சல் கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாக் ஸ்க்ரீன் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோடைய ஆப்டிமைசேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதோட கேம் டர்போ மோடோடைய பர்ஃபார்மன்ஸையும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த அப்டேட்க்கு அப்புறமா. அடுத்த தகவலும் ரெட்மி பற்றி தான். ரீசெண்டாக அவங்க ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தாங்க, 64 மெகா பிக்சல் கொண்ட கேமரா ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லை, அதோட பேட்டன்ட்டும் வெளிவந்தது. அதில் அது குவாட் கேமராவோட லான்ச் ஆகும்
ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லை, சர்க்குலர் நாட்ச்ல அந்த குவாட் கேமரா அலைன் பண்ண மாதிரி தெரியுது. கொஞ்சம் யூனிக்கான ஒரு பேட்டன்ட்டாக தெரியுது. ஆனால் ஸ்ட்ராங் ரூமர்ஸ் எப்படி இருக்குன்னா, இதுதான் ரெட்மி நோட் 7 ப்ரோவோட சக்ஸஸர் ரெட்மி நோட் 8 ப்ரோவாக லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வருது. ஏன்னா வந்து ரெட்மி நோட் 7 ப்ரோ வந்து 48 மெகா பிக்சல் அப்படின்னு ஒரு செல்லிங் பாயிண்ட்ல தான் வந்து ஷாமி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ரெட்மி நோட் 8 ப்ரோ வந்து 64 மெகா பிக்சலில் தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த 64 மெகா பிக்சல் கொண்ட கேமரா ஸ்மார்ட் ஃபோன் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, ஷாமி அவங்களோட சப் பிராண்ட் ரெட்மி கீழே வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அடுத்ததாக டிவி லான்ச் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெட்மி டிவி அப்படிங்கிற பேரில் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே 70 இன்ச் ரெட்மி டிவிக்கான சர்டிஃபிகேஷன் வந்து போயிருக்கு. கூடிய விரைவில் அது லான்ச் ஆகும். இதுவும் 4K UHD ரெசல்யூஷனில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆனால் இதோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீ டிவியை விட இது கம்மியான விலையில் லான்ச் ஆக போகுது. ஸோ ரெட்மி டிவி வந்து ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் முதல்ல சைனாவில் லான்ச் ஆகும், அதுக்கப்புறம் இந்தியாலையும் லான்ச் ஆகும். அடுத்ததாக ஷாமியோட கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் பிளாக் ஷாக்கோட சக்ஸஸர் பிளாக் ஷாக் 2 வந்து கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆக போகுது. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஷாக் 1 மாதிரி அதே சிம்லர் ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஆனால் ப்ராசஸர் வந்து ஸ்னாப்டிராகன் 855 ப்ளஸில் இது லான்ச் பண்ண போகிறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஆசூஸும் அவங்களோட ROG கேமிங் ஸ்மார்ட் ஃபோனை வந்து 855 ப்ளஸில் தான் லான்ச் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஷாமியும் நாங்கள் செலச்சவங்க இல்லை அப்படின்னு பிளாக் ஷாக் 2 வந்து 855 ப்ளஸில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட அந்துத்து ஸ்கோரும் 4 lakhs தாண்டி இருக்குது. அதனால் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்கும். அடுத்ததாக சாம்சங்கோட ஃபோல்டபுள் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு வந்து வர செப்டம்பர் மாதம் ரீலான்ச் பண்ண போகிறாங்க. இது ஏற்கனவே லான்ச் பண்ணி நிறைய இஷ்யூஸ் ஆகி ஸ்க்ரீன் எல்லாம் உடஞ்சி வந்து பெரிய ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் இவங்க வந்து ரீலான்ச் பண்ணுறாங்க. இந்த வாட்டி வந்து எல்லா இஷ்யூஸையும் சரி பண்ணி டியூரபிலிட்டி டெஸ்ட் வந்து பயங்கரமாக செக் பண்ணி பர்ஃபெக்ட் பீஸ் தான் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சாம்சங் தரப்புலேருந்து ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் இந்த வருஷமே நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக விவோ தரப்புலேருந்து அவங்களோட வி சீரீஸில் விவோ V17 வந்து டுவல் பாப்அப் கேமராவோட லான்ச் ஆக போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. இது வந்து அக்டோபர் மாதம் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த டுவல் பாப்அப் கேமராவில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இது வரைக்கும் வந்து சிங்கிள் சென்சார்ஸோட தான் வந்தது. அதாவது 32 மெகா பிக்சல் 16 மெகா பிக்சல் அந்த மாதிரி. ஆனால் இனிமேல் வந்து டுவல் சென்சார்ஸ் வரும். அதாவது 32+5 அந்த மாதிரி வந்து டுவல் சென்சார்ஸோட இனிமேல் பாப்அப் கேமரா வரும். ஸோ விவோ வந்து ஏற்கனவே வந்து பாப்அப் கேமராவில் எக்ஸ்பர்ட். ஸோ இந்த டுவல் பாப்அப் கேமராவும் அவங்க தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ கூடிய விரைவில் டுவல் பாப்அப் கேமரா வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி வந்து, சாம்சங் அவங்களோட கேலக்ஸி ஃபோல்டு வந்து எந்த மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க? திரும்பவும் சொல்கிறேன், சாம்சங் அவங்களோட ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு வந்து எந்த மாதம் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை வந்து #டெக்னிக்கல் சென்னை, அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் நான் பதில் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வின்னரை ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். போன வாட்டி கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி வந்து M40யோட அப்டேட்டோட ஃபைல் சைஸ் என்னன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் சரியான பதில் எழுதியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சுதாகர். கங்க்ராச்சுலேஷன் சுதாகர். நீங்கள் உங்களோட யூடியூப் லிங்க்லேருந்து எங்களுக்கு மெயில் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் மணி வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்ஸோட கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டெக் நியூஸில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.